லபடி கபால். எப்படியும் நான் இப்போ சொன்ன அந்த ஒரு சிங்கிள் வார்த்தையை வச்சே நான் யாரை பற்றி பேசுகிறேன், யார் அந்த பர்சன் எல்லாமே இந்த வீடியோவை பார்க்குற மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம், நம்ம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். அதுக்கு மேலே எனக்கு தெரில. என்னன்னா, இந்த பாட்டை பாடின விஜயண்ணாவே கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு அவருக்கு மொத்தம் ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. பட் நான் கிட்டத்தட்ட குட்டி கொஞ்ச நாள் இருக்கும்போது, அதாவது 13 வயசுலேயே இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன். ஏன்? கிட்டத்தட்ட பூமர் அங்கிள்ஸ்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்காக ஒரு ஆப் வந்துருக்குடா, செம்மையாக இருக்குது, இதில் வர கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிது. பிகாஸ் அதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா, அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா. இருந்த இன்ஸ்டாகிராமுக்கும் இப்போ இருக்க இன்ஸ்டாகிராமுக்கும் கம்பேர் பண்ணும்போது அடிக்ஷன் லெவலுன்றது வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. சீரியஸாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தப்போ வீடியோஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோ கிடையாது. ஜஸ்ட் மீம் டெம்ப்ளேட்ஸ் வரும், ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ இருந்த இன்ஸ்டாகிராம் வந்து இட் வாஸ் லைக் பியோர் என்ஜாய்மெண்ட். கூகுளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இருக்க இன்ஸ்டாகிராமோட யூசர்ஸ் வந்து 360 மில்லியன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கம்பேரேட்டிவ்லி யூஎஸோட டபுள் மடங்கு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 மந்த்ஸாக நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணல. இன்கேஸ் என்ன மாதிரி நீங்களும் இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராது, உங்களுக்கு எந்த விதமான கம்பேரிசன் தாட்ஸும் வராது, ஆர் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு தாட்டும் வராது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னேன்ல, இது ஏன் வராதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைஃப்பில் பார்த்த மிகப்பெரிய சக்ஸஸை மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாங்க ஆர் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண நெகட்டிவ் திங்ஸையோ இல்லை அவங்களோட ஃபெயிலியர்ஸையோ எதையுமே அவங்க போஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்போது அதில் வரும் பாசிட்டிவ் விஷயமாகவே வந்துட்டு இருந்துச்சுன்னா, தென் உங்கள் மனசில் என்ன ஆகும், நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம ஸ்டில் ஒரு நெகட்டிவ் டம்ப்பாகவே இருக்குமே, நெகட்டிவ் தாட் தான் உங்களுக்கு வரும். இன்கேஸ் நீங்கள் இது குவிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் தாட்ஸும் வராது. ஸோ கம்பேரிசனும் இது குவைட் சிமிலர் தான். ஏன்னா நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய கம்பேரிசன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயே கம்பேர் பண்ணிக்கலாம். நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், ஸோ நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த கம்பேரிசன்ஸ் மட்டுமே தான் இருக்குமே தவிர மற்ற சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பர்சன்ஸ்கிட்டையோ இல்லை வேறு உங்களை விட நல்லா இருக்க யாரு மேலேயும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. தேர்ட் விஷயம் என்னென்னா, நோ ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்ற ஒரு திங் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறோமோ, நம்ம சர்க்கிளில் இருக்க எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போதோ, அப்படிலாம் நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம். பிகாஸ் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது உங்களுக்கு எந்த விதமான இம்பேக்டும் உங்கள் லைஃப்பில் தரவும் போகிறதில்ல. சரிப்பா, இப்போ நான் இதெல்லாம் குவிட்டே பண்ணல, நான் இப்படியே இதை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் ஆர் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இன்னும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து சேச்சுரேட் ஆகிடும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிடும். உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் ஃபோக்கஸும் பண்ண முடியாது. தென் உங்களோட ஃபோக்கஸ் பண்ண எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம்லேயே போவீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாக நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தோணும், நம்ம இதை பார்க்கவே வரலையே, ஏன் இதை பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று சொன்னேன்ல, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து என்ன பண்ணும், டோபமின்ன்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆயிடுச்சுன்னா உங்கள் பிரெயின் சேச்சுரேட் ஆகிடும். சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எது மேலேயுமே உங்களுக்கு ஈர்ப்பு வராது. உங்களுக்கு விளையாட தோணாது, சைக்கிள் ஓட்ட தோணாது, ஒரு மூவி ரொம்ப நேரம் ஒரு 3 hours லாங்காக இருக்க ஒரு மூவி பார்க்க தோணாது. 3 hour படம், மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சா, அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம் படம் பெருசாக இருந்துச்சு, போர் அடிச்சுது. ஏன் போர் அடிச்சுது? நீங்கள் நிறைய ஷார்ட் கண்டென்ட்டையோ இல்லை குட்டி குட்டி டக்கு 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 டக்குன்னு சந்தோஷம் கொடுக்குற நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு ஒரு 3 hourல ஒரு அருமையான படத்தை எடுத்துகிட்டு வந்து தரான்னா உங்களுக்கு எப்படி அது பிடிக்கும்? உங்கள் பிரெயினில் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற கண்டென்ட் வந்து ஏகப்பட்ட விஷயம் பார்ப்பீங்க. அனிமல்ஸ் பற்றி பார்ப்பீங்க, நியூஸ் பற்றி பார்ப்பீங்க, மூவிஸ் பற்றி பார்ப்பீங்க, வீடியோஸ் பார்ப்பீங்க, புது புது அக்காங்க பார்ப்பீங்க, எல்லாரையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு எதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுன்றதே தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம் உங்கள் பிரெயினில் வந்து டம்ப் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியன்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தான் ஏகப்பட்ட விஷயத்தை கொட்டி வச்சுருக்கீங்களே, அப்போ எப்படி உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து நீங்கள் கொட்ட முடியாது. இப்போ என்னப்பா நான் இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிடணுமா? நீ மட்டும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்க, இந்த வீடியோலாம் எதில் போஸ்ட் பண்ணுற? இன்ஸ்டாகிராமில் தானே போஸ்ட் பண்ணுற? ஆமாம், நான் போஸ்ட் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னோட ஒரு கண்டென்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணுறேன். நான் போவேன், என் கண்டென்ட்டை போடுவேன், வந்துடுவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேச ரீல் ஷேர் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் சர்ச் பட்டனையும் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை இன்ஸ்டாகிராமில். போவேன், போஸ்ட் பண்ணுவேன், வருவேன், டெலீட் பண்ணிடுவேன். திரும்பி போடுவேன், போவேன், போஸ்ட் பண்ணுவேன், வருவேன், டெலீட் பண்ணிடுவேன். இவ்வளோ தான் என்னோட இதுவே. பட் நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்களா? இல்லையே. நீங்கள் போவீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு போர் அடித்தா இன்ஸ்டாகிராம் தான், கடுப்பானா இன்ஸ்டாகிராம் தான், ஆர் உங்களுக்கு வெறுப்பானா இன்ஸ்டாகிராம் தான், உங்களுக்கு சோகமாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் தான், சந்தோஷமாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் தான். இப்படி இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. சரி, இன்கேஸ் நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய டைம் கிடைக்குமா? நீங்கள் அதில் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்களா? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் தான் நான் பண்ணணும்னு சொல்ல. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் வேறு ஏதாவது ஸ்போர்ட் பிடிக்கலாம், இல்லை ஏதாவது டெக்னாலஜி பிடிக்கலாம், இல்லை தனியாக இருக்க பிடிக்கலாம், பார்க் போக பிடிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இது எதையுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தேவையில்லாத விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான். இந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது. அந்த இவ்வளோ டைமில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்க உங்களுக்கும் அதை பண்ண ஆரம்பித்த அப்புறம் இருக்க உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது, நம்ம கம்மியாக இருக்குமோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது அப்படின்ற தாட்ஸ் வராது. உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ அடிக்ட் ஆகிக்கிறீங்க என்னன்ட்டு. நான் தான் உங்களுக்கு சொல்லணும்லாம் இல்லை, நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம். சரி, இப்போ என்ன, நான் இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிடணும் அதானே? அதெல்லாம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமை குவிட்லாம் பண்ண வேண்டாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த நான்சென்ஸ் கதை உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த சனிக்கிழமை இதே மாதிரி ஒரு நான்சென்ஸ் ஸ்டோரியோடு நான் வரும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்திருக்குன்ற ஒரு நோட்டிஃபிகேஷனாச்சும் வரும். சரிங்களா? ஸோ இதோட அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம்.